Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம வேப்பிலை பவுடர் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வேப்பிலை பவுடர் உங்க முடிக்கு ஸ்கின்னுக்குலாமே ரொம்ப நல்லது. இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான வேப்பிலைகள் எடுத்திருக்கேன். இதோட இலைகளை இந்த ஸ்டெம்ல இருந்து செப்பரேட் பண்ணிருங்க. இதை ரஃப்பா சாப் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாப் பண்ண லீவ்ஸை ஒரு எவர் சில்வர் தட்டுக்கு மாற்றிடுங்க. உங்கள் கையால் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு 24 மணி நேரம் நல்லா சன்ட்ரை பண்ணிடுங்க. இப்போ ஒரு நாள் ஆயாச்சு, நம்மளோட லீவ்ஸ் எல்லாம் நல்லா ட்ரையாக இருக்குது. உங்களோட விரலை வச்சு இதை நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா அது ஈஸியாக பொடி ஆயிரும். உங்களுக்கு ரொம்ப ஃபைன் பவுடராக வேணும்னா நீங்கள் ஒரு மிக்சர் ஜார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஹோம்மேட் நீம் பவுடர் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு 6 மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்த்தியான வேப்பிலை பவுடர் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த வேப்பிலை பவுடர் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.